மாமா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல எனக்கு ஒண்ணும் பாருங்க. என்னமா அது? பாருங்க ரத்தம் வருது. ஓ சுபத்ரா, இசைக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் அடிபட்டிருக்கு. தலையில ஒண்ணும் ரத்தம் இல்லம்மா. வருது பாரு. விஷால், ஏய் பல்லவி, போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வா சீக்கிரம். போ. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அத்தை. உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு. இசை நீ நல்லா இருக்கல? ரத்தம் வருது. உங்களுக்கு தாமா அடிபட்டு ரத்தம் வருதுமா. வாங்கம்மா உட்காருங்கம்மா ஃபர்ஸ்ட். மா டாக்டர் கிட்ட போலாமா? சுபத்ரா, நீ வந்து உட்காரு ப்ளீஸ். வா. அத்தை எனக்கு ஒண்ணுமே இல்ல அத்தை. படியில ஏதோ என்ன கொட்டி இருக்கு. அத கவனிக்காம நான் கால வச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணும் இல்ல. விஷால் தான் என்ன காப்பாத்திட்டான்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல. அத்தைக்கு ரத்தம் வருது. அம்மா படிக்கட்டு கீழே எப்படி என்ன கொட்டி இருக்கு? வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? பாவம் இசை. விஷால் மட்டும் அவளை பிடிக்கலனா இந்நேரம் அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா இதுக்குதான் சொன்னேன், எதையாவது பண்ணி விட்டுட்டு ஏன் தலையை உருட்டாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா இந்த விஷயம் என்னையே மறைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ண நினைச்சாலும் இப்ப வந்து காப்பாத்திடுறானே. அத்தை எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன அதான் அடிபட்டு இருக்கு. குடு குடு. நீங்க வாங்க அத்தை. சுபத்ரா, நீ முதல்ல வா, வாங்க, வந்து உட்காரு. உட்காருங்கம்மா வாங்க. போங்க. உட்காருங்க. வாங்கம்மா. போய் உட்காரு. உட்காருமா. உட்காருங்க. ஐயோ இசை, எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? என்ன விஷால், எதுக்கு ஃபீல் பண்றேன்னு இவ்ளோ சாதாரணமா கேக்குற? ஹால்ல அத்தை பேசினத நீ கேட்டதானே? என் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க விஷால். ஐயோ இசை, நான் சொல்றத கேளு. என்ன என்ன இப்ப சொல்ல போற நீ? அம்மா பேசினத பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல போறியா? சொல்லு விஷால், அப்படித்தானே விஷால் சொல்ல போற? ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அத்தை என் மேலயும் இல்லாத அந்த குழந்தை மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்தியா? என்னோட சுயநலத்துக்காக அவங்கள நான் ஏமாத்திட்டு இருக்கேன். இரு, இந்த பாரு இசை, இதுல உன்னோட சுயநலம் என்ன இருக்கு? நீ ராகவ் வர்ஷினிக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா விஷால், ராக வர்ஷினிக்காக நான் போய் சொல்றேன் அப்படிங்கறது நம்மளோட நியாயம். ஆனா நம்மள சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம தன் குடும்பத்துக்கு என்னால வாரிசு வரப்போகுதுன்னு நம்பிட்டு இருக்கிற என் அத்தைய நான் ஏமாத்திட்டு இருக்கேன் விஷால். அது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த பாரு, சரிதான், நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா வர்ஷினி இந்த வீட்டோட வாரிசு சுமந்துகிட்டு இருக்காங்கிறது உண்மைதானே? உண்மைதானே? இல்ல விஷால், நம்ம நம்மளையே சமாதானப்படுத்திக்க வேணா இப்படி எல்லாம் பேசலாம். ஆனா தனக்கு அடிபட்டு ரத்தம் வருதுங்கிற கவலை கூட இல்லாம இல்லாத என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா செத்து போயிருவேன்னு சொல்ற என் அத்தைய நான் எப்படி விஷால் சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இல்ல இல்ல விஷால், நான் பெரிய தப்பு பண்றேன். இனியும் இந்த தப்ப நான் பண்ண போறது இல்ல விஷால். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இசை? நான் அத்தை கிட்ட இப்பவே போய் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கன்சீவா இல்ல அத்தைன்னு சொல்ல போறேன். என்ன இசை நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல விஷால், இதுவரை எனக்கு பிடிச்ச பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. என் அத்தைய இதுக்கு மேல என்னால ஏமாத்தவே முடியாது. இது பாரு இசை, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. என்ன எப்படி அவசரப்படாம இருக்க சொல்ற விஷால்? அத்தை பேசினது இப்பவும் என் கண் முன்னாடியே நிக்குது விஷால். என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா செத்து போயிடுவேன்னு சொல்ற அத்தை கிட்ட என் வயித்துல குழந்தையே இல்லன்னு சொல்ற நிலைமை வந்தா என் அத்தையோட நிலைமை. இல்ல விஷால், இல்ல, என் அத்தையோட நிம்மதியும் அவங்க ஹெல்த்தும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்னால அவங்கள ஏமாத்த முடியாது. இசை இங்க பாரு, நீ எமோஷனலா முடிவெடுக்கிற. நீ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா யோசிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீஜா பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீ அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிரு இசை. இல்ல விஷால், தலையில அடிபட்டு ரத்தம் வந்தாலும் அத்தையோட வலி அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க என்ன பார்த்துதான் ஓடி வந்தாங்க. அப்படிப்பட்ட அத்தையோட எமோஷனோட இனி என்னால விளையாட முடியாது விஷால். நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். ஐயோ இசை, பாரு இசை. தேங்க்ஸ் வர்ஷினி, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. Thank you ராகவ். வர்ஷினி, வர்ஷினி எங்க இருக்க? ஏய், விஷால் வர சத்தம் கேக்குது. ஆமா வர்ஷினி. ஏய் டேய் ராகவ், நீ இங்கதான் இருக்கியா? டேய், ஏன்டா என்ன பதட்டமா வந்திருக்க? அம்மாக்கு அடிபட்டதுல ஏதாவது பெயின் அதிகமாயிடுச்சா?
இல்ல ராகவ், இசை வந்து அம்மா கிட்ட அவ கன்சீவ் இல்லங்கிற உண்மையை சொல்ல போறாளாம். என்னது அக்கா உண்மையை சொல்ல போறாங்களா? என்ன சொல்றீங்க விஷால்? ஏய், ஏய், என்னாச்சு விஷால்? எதுக்கு இசை இப்படி ஒரு முடிவெடுத்தா? ஆமாண்டா, அம்மாவுக்கு அடிபட்டதை கூட யோசிக்காம அம்மா இசையையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ணாங்கல்ல, அதுலதான் இசை ரொம்ப கில்ட் ஆயிட்டாடா. தேவையில்லாம அம்மாவோட எமோஷன்ல விளையாடுறோமோன்னு நினைச்சு இப்ப போய் உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறான். டேய், என்னடா விஷால்? இசை கன்சீவ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து வர்ஷினி மேல தானே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஷோ ராகவ், நானும் அதை தாண்டா அவகிட்ட சொன்னேன். ஆனா அம்மா குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னதை கேட்டு இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்றாடா. அக்கா ஃபீல் பண்றது சரிதான் விஷால். என்னோட தப்ப மறைக்க எத்தனை பேரோட மனசு காயப்படுது. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். வர்ஷினி ப்ளீஸ், இசை தேவையில்லாம கில்ட் எடுத்து முட்டாள்தனமா யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்காத. நடந்ததுல அம்மா கிட்ட உண்மையை மறைச்சதை தவிர நம்ம தப்புன்னு வேற என்ன இருக்கு சொல்லு. நம்ம பக்கம் நின்னு பார்த்தா நீங்க சொல்றது சரிதான் ராகவ். ஆனா அத்தை பக்கம் நின்னு பாருங்க, நம்ம அவங்களுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு உங்களுக்கே புரியும். இது புரிஞ்சதுனாலதான் நான் ரொம்ப பயப்படுறேன். இது பாருங்க, உங்க எல்லாரோட பயத்தையும் விடுங்க. இப்ப இசை போய் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்றா. அவளை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு அதை சொல்லுங்க முதல்ல.